கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தெய்வன் எபிசோட் 1237க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 136:25 இப்படி சொல்லுகிறது: மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். மனிதன் ஆகாரத்திற்காக பல பிரயாசங்கள் படுகிறான். கிராமங்களில் பார்த்தீர்களானால் ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் கடினமான வேலையை செய்கிறார்கள். கல்லுடைக்கிற வேலை, கதிர்கட்டுகள் சுமக்கிற வேலை, நல்ல ஏப்ரல் மே மாதங்களில் நல்ல வெயில் காலத்திலே நிலத்திலே வேலை செய்கிற ஒரு கடுமையான பனிக்காலங்கள், மழைக்காலங்களிலே வேலை செய்கிற சூழ்நிலை கிராமத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, பூச்சிகளுக்கு, ஊர்வன, பரப்பன, நீந்துவன யாவற்றிற்கும் ஆகாரம் கொடுக்கிறார். மனிதனை தவிர்த்து மற்றவைகள் எல்லாம் நம்பிக்கையோடு வாழ்கின்றன. ஒரு சில பறவைகள் அல்லது ஒரு சில ஜீவ சந்துக்களை தவிர்த்து பெரும்பாலானவை உணவுகளை சேர்த்து வைப்பதில்லை. எறும்புகள் தான் சேர்த்து வைக்கிறது. மற்ற விலங்கினங்கள், மீன்களோ பறவைகளோ அதிகமாக உணவை சேர்த்து வைப்பதில்லை. அன்றாடம் அவற்றை போஷிக்கிறார். கடலிலே, சமுத்திரத்திலே கோடிக்கணக்கான மீன்கள் இருக்கிறது. யாரும் அவற்றிற்கு ஆகாரம் கொடுப்பதில்லை. கர்த்தர் அவைகளை போஷிக்கிறார். விலங்கினங்களை, பறவைகளை, ஊர்வனவற்றை, பரப்பனவற்றை போஷிக்கிற ஆண்டவர். கோடிக்கணக்கான அவைகளை போஷிக்கிற ஆண்டவர். மனிதர்களை காட்டிலும் அதிகமாக வாழுகின்ற அவைகளை போஷிக்கின்ற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? உணவுக்காக கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் தான் உணவுக்காக கவலைப்படுகிறார்கள். ஊர்வன, பரப்பன, நீந்துவன, அல்லேலூயா, வன விலங்குகள், இவையெல்லாம் உணவுக்காக ஒரு நாளும் பயப்பட்டதில்லை, சேர்த்து வைத்ததும் இல்லை, எறும்பை தவிர. ஆனால் மனிதன் பயந்து பயந்து உணவுகளை சேர்த்து வைக்கிறான், பணத்தை சேர்த்து வைக்கிறான். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் சேர்த்து வைப்பதில்லை. அவைகளை போஷிக்கிற ஆண்டவர் மனிதனை போஷிக்க மாட்டாரோ? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆகாரத்திற்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம்தான் தனக்காக கவலைப்படும். எனவே கர்த்தரை நம்பி வாழுங்கள். கர்த்தர் உங்களை போஷிப்பார். சகல காரியங்களிலும் உங்களை போஷித்து வழி நடத்துவார். கர்த்தரை நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.